தேர்தல் முடிந்த கையோடு திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிகளில் இருந்தும் தாவேகாவுக்கு தாவும் நிலையில் திமுகவை சேர்ந்த மேயர் பிரியா தாவேகாவுக்கு தாவுகிறாரா? சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களையும் 200 மாமன்ற உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது. இப்போது மாமன்றத்திற்கு 2027ஆம் ஆண்டு வரை ஆட்சிக்காலம் இருக்கிறது. மேலும் இருக்கும் 200 உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள். சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக பெருந்தோல்வி அடைந்திருந்தது. தனிப்பெரும் கட்சியாக வென்று தாவேகா ஆட்சியையும் அமைத்துள்ளது. வழக்கமாக ஆட்சியில் அமரும் முதல்வருக்கு சென்னை மாநகராட்சியின் மேயர் மரியாதை நிமித்தமாக வாழ்த்துக்களை தெரிவிப்பார். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது மேயர் பொறுப்பில் இருந்த ஸ்டாலினே அவரை நேரில் சந்தித்து வாழ்த்தியிருந்தார். ஆனால் இப்போதைய மேயர் பிரியா ஆட்சி அமைக்கப்பட்டு 15 நாட்களுக்கு மேலாகியும் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்தவில்லை. மேயர் பிரியாவுக்கு காலில் முறிவு ஏற்பட்டிருப்பதால் ஓய்வில் இருக்கிறார். அதனால்தான் அவர் முதல்வரை சந்திக்கவில்லை என காரணமும் கூறப்படுகிறது. காயமுற்றிருந்த மேயர் பிரியா இப்போது குணமடைந்திருக்கிறார். நேற்றிலிருந்து அலுவல் பணிகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் மே மாதத்திற்கான மாமன்ற கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக மாநகராட்சி வட்டாரத்தினர் மத்தியில் விசாரித்த போது வழக்கமாக ஒவ்வொரு மாத இறுதியிலும் மாமன்ற கூட்டம் கூட்டப்படும். கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளின் பிரச்சனைகளை, தேவைகளை அவையில் முன்வைப்பார்கள். அதற்கான பதிலை அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்துவிட்டு மேயர் உடனடியாக அவையிலேயே தெரிவிப்பார். சாலை வசதி, கழிவுநீர் மேலாண்மை, குடிநீர் வசதி, கொசு ஒழிப்பு போன்ற மக்களின் அன்றாட அடிப்படை அத்தியாவசிய பிரச்சனைகளை உறுப்பினர்கள் பேச மாமன்ற கூட்டம் கூடுவது அவசியம். ஆனால் இந்த முறை மாத கடைசி ஆகியும் மாமன்ற கூட்டத்துக்கான அஜெண்டா எதுவும் தயாரிக்கப்படவில்லை. எந்த துறை அதிகாரிகளுக்கும் மாமன்ற கூட்டத்திற்கு தயாரிக்கும்படி உத்தரவும் செல்லவில்லை. இதனால் இந்த மாத கூட்டம் பெரும்பாலும் ரத்து செய்யப்படவே வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் தாவேகாவுக்கு மேயர் பிரியா தாவுகிறார். அவர் திமுகவில் இருந்து விலகி வரும் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து தாவேகாவில் போட்டியிட்டு மீண்டும் சென்னை மேயர் பதவிக்கு போட்டியிடுவார் என சில தகவல்கள் உலா வருகின்றன. இந்த நிலையில் இது குறித்த திமுக வட்டாரங்களில் விசாரித்த போது மேயர் பிரியா நிச்சயமாக தாவேகாவுக்கு மாறமாட்டார், அவர் திமுகவில்தான் இருப்பார் என தகவல்களையும் உறுதி செய்து போலி செய்திகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்துள்ளனர். மேயர் பிரியா தாவேகாவிற்கு செல்வாரா மாட்டாரா? முதல்வர் விஜய்க்கு இன்னும் அவர் வாழ்த்து சொல்லாததற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.